நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு உங்களுக்கு எப்படி தொடர்புன்னு கேட்கிறான். என் மீது எப்படி நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் சொல்கிற ஸலவாத்திற்கு பாருங்க, அது அதனால் கிடைக்கிற லாபத்தை தனி ஹதீஸ் ஒரு பாடம். முதல் விஷயம், என் மீது ஸலவாத்து சொன்னால் அவர் பாவம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒருத்தர் ஸலவாத்து சொல்றாருன்னா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அவர் செய்த பாவத்தை மன்னிக்கிறார். பாவம் எப்போ மன்னிக்கப்படுமோ ரஹ்மத்தின் வாசல் திறக்கப்படும். நிறைய பேர் எதிர்பார்க்கிறது கிடைக்கலன்னா பாவமே தடை. பாவம் நடக்கிற போது, ஒரு மனிதன் மீது பாவம் பதிவு செய்யப்பட்ட போது அல்லாஹ் கொடுக்கிற முதல் வேலை யுஹர்ரமு அலைஹி ரிஸ்க், ரிஸ்கை தடுத்துருவான். நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாவம் செய்துடுறோம், தொழுகை விட்டுடுறோம், இபாதத்தில் கவனம் இல்லை, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத செயலில் ஈடுபட்டு விடுகிறோம். அதனுடைய நஷ்டம் நமக்கு விளங்கல்ல. யுஹரம், பெருமானார் சொன்னாங்க, உனக்கு வரக்கூடிய இரணம் தடுக்கப்படும். யார் காரணம்? நமக்கு வந்து கொண்டிருந்த இரணத்தை தடுக்கப்பட்டதற்கு காரணம் யார்? அல்லாவா? அல்லாவுக்கு அந்த வேலையா? நம்ம கொடுக்கிற ரிஸ்கை தடுக்கிறது ஒண்ணு அவன் வேலை இல்லை. திடீர்னு குடும்பத்துல கஷ்டம், அல்லாஹ் சொன்னான் ஃபபிமா கஸ்பத், நீங்க செய்த பாவத்தினால் அந்த கஷ்டம். ஒமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிஹா, மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுமையானால் அவனே காரணம். உமா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ், உனக்கு நிர்பாக்கியம் கிடைத்தால் அது அல்லாஹ்வுடைய வேலை, அவன் கொடுத்தான். கஷ்டம் வந்ததா, நீ காரணம். உமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிஹா, மனிதன் செய்த பாவத்தால் கஷ்டம் வந்தது. அப்போ என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் அது தெரியாம அல்லாஹ் பேர்லயே குற்றது அல்லாஹ் பேர்ல கொண்டு போட்டுறது. அல்லாஹ் என்ன கஷ்டப்படுத்துறான், அவனுக்கு வேலையாது கஷ்டப்படுத்துவது. இங்கே நான் சொல்வேன், மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் நடந்துட்டு ஸலவாத்தை ஓதுங்கள், பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படுமா? ரிஸ்குடைய வாசல் திறக்கும், சந்தோஷத்தின் வாசல் திறக்கும், நிம்மதியின் கதவு திறக்கும். பாவம் மன்னிக்கப்படுது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வைங்க, தினமும் குறைந்தபட்சம் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை மட்டும் 1000 ஸலவாத் ஓதுவார். வெள்ளிக்கிழமை 1000 ஸலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை சந்திச்சு கேட்டாங்க, நீங்க கரெக்டா வெள்ளிக்கிழமை 1000 ஸலவாத் ஓதுனீங்களே, என்ன பலன் கிடைத்தது? அவர் சொன்னார், சும்மா இன்னைக்கு 1000 ஸலவாத் ஓதிடுவேன், ஓதி முடித்து எனக்கு என்ன தேவை, பிரச்சனை என்ன, அது அல்லாஹ்ட்ட கேட்பேன்.
அல்லாஹ் மீது சத்தியம், சூரியன் மறைவதற்குள்ளால் எனக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். சத்திய வரலாறு. வெள்ளிக்கிழமை 1000 சலவாத் ஓதும் பழக்கம். ஓதி முடித்துட்டு சொல்வேன், எனக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி பேசு. பையன் வெளிநாட்டில் வேலை இல்லை, அந்த வாரம் வேலைக்காகவே சலவாத் ஓதுறாரு. மகரிபுக்குள்ள செய்தி வரும், நல்ல ஜாப்ஸ் கிடைச்சிட்டு. ஞாபகம் வையுங்கள், வெள்ளிக்கிழமை என் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்றும் நபி சொல்வார்கள். அக்ஸிரு அலைய சலாத்தி, அக்ஸிரு அலையா, வெள்ளிக்கிழமை அதிகமா சலவாத்து சொல்லுங்கள். ஆனால் அந்த சீதேவி 1000 தடவை ஓதுவார். ஓதி முடித்து விட்டு என்ன தேவை, குழந்தை இல்லையா, குழந்தை வேணும்னு கேட்கிறார். வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, பரக்கத்து வேணும்னு கேட்பார். உடல்ல வியாதி, சுகம் வேணும்னு கேட்பார். அன்னைக்கு மகரிபுக்குள்ளால் அதற்கு தீர்வு கிடைக்கும். இது அனுபவிச்சுட்டு சொல்றார், கிடைக்கும் கதை சொல்லல, அனுபவிக்கிறேன், கிடைக்குது. அடுத்த வாரம் வேற பிரச்சனைக்காண்டு சலவாத்து ஓதுவேன். அப்போ நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிற வாய்ப்பும் அல்லாஹ் சலவாத்திலே வைத்திருக்கிறான். அதனால தாய்மார்களுக்கு சொல்வேன், அதிகமாக சலவாத் நிறைய இருக்குது. குறிப்பா ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், ஏதோ ஒரு சலவாத். ஆனால் கொஞ்சம் எண்ணிக்கை கூட்டம், பாவம் மன்னிக்கப்படும், தேவைகள் நிறைவேறும். அதிகமாக சலவாத்து ஓதுவதால் தீர்க்க முடியாத நோய்களை அல்லாஹ் ஷிஃபாவாக்கும். சில நோய்களுக்கு டாக்டர்கிட்ட போனால் மருந்து இருக்காது, அந்த நோய்கள் கூட சலவாத்தை கொண்டு அல்லாஹ் ஷிஃபாவாக்கும். சில விஷயம் நம்ம கையில் இருக்குது, நமக்கு தெரியல. நான் ஒரு வரலாறு படித்தேன். இந்த வரலாற்றை இமாம் ஹஸ்ஸாலி எழுதுகிறார். சையதுனா சுஃபியானு சௌரி ஹஜ்ஜில் இருக்கிறான். காபத்துல்லாவுல தவாபு செய்யும் போது ஒரு மனிதரை அவங்க பின்தொடர்றாங்க. அவர் தவாஃபுல எந்த துவாவும் ஓதல்ல, சலவாத் ஓதுகிறார். எல்லாரும் துவா கேட்கிற இடத்துல அவர் சலவாத் ஓதுறார். பின்ன காபாவினுடைய எந்தெந்த இடங்களிலெல்லாம் நின்று மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் சலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறார். இந்த காட்சி யார் பார்க்கிறாங்க? சுஃபியானு சௌரி. எல்லாம் முடிஞ்சிச்சு. அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்க நின்று எல்லாரும் துவா ஓதுறாங்க, இங்க திக்ரு செய்யறாங்க, ஆனா நீ சலவாத்து மட்டுமே ஓதுகிறாயே. இந்த வரலாற்றை இமாம் ஹஸ்ஸாலி எழுதுகிறார். ஏதாவது காரணம் இருக்குதா? அவர் சொன்னார், ஆமா, நான் தனியா வரல ஹஜ்ஜிக்கு, என் தந்தையோடு வந்தேன். வர்ற வழியில என்னுடைய தகப்பனாருக்கு சோமில்லாம ஆயிட்டு. ஆனா அந்த இடத்துல போய் டாக்டர்லாம் கூப்பிட முடியாது, உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லை. ராத்திரி நேரம் தகப்பனாருடைய நிலை மாறுது. நானும் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு
உதவி செய்தேன், ஆனால் வஃபாத் ஆகிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஹஜ்ஜு செய்யலை, மௌத்தாயிட்டாங்க. அவங்க மௌத்தா போன எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன செய்வது? குளிப்பாட்டணும், கஃன் துணி வேணும், குழி தோண்டணும், அடக்கம் செய்யணும், யார்கிட்ட சொல்றது? சரி, அங்க பகுதியில் யாராவது இருப்பாங்க என்று நான் முயற்சி செய்வதற்கு தகப்பனார ஜனாசாவை சரி பண்ணி இருக்கிற தண்ணியை வச்சு அவங்கள கொஞ்சம் குளிப்பாட்டி வைக்க போனா, அல்லாஹ் அக்பர், அவங்க முகம் விகாரமாக மாறிவிட்டு, இந்த முகத்தை பார்த்தா யாரும் கிட்ட வரமாட்டாங்க. விகாரமா ஒரு மாதிரியா மிருக முகம் மாதிரி மாறிவிட்டது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. இப்போ நம்ம பக்கத்து ஊர்ல போய் தான் யாரையாவது கூப்பிடணும், ஜனாசாவுக்கான ஏற்பாடு செய்ய சொல்றதா இருந்தாலும் பக்கத்து ஊருக்கு போகணும். முகத்தை பார்த்தா யாருக்கிட்ட வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்படி ஒரு முகம். எனக்கு ஒன்றும் ஓடலை, கவலையாயிட்டு அந்த கவலையில தூங்கிட்டேன். யார் சொல்றா? எல்லா இடங்களிலும் தவாஃபிலே சலவாத்தை மாத்திரம் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த மாமனிதர் யாரிடத்திலே? ஹதீஸின் ஆய்வாளர் அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல பேசுகிறார். தூங்கிட்டேன். தூக்கத்தின் போது ஒரு மனிதர், ஒளிமயமான மனிதர் வருகிறார். மனம் கமல்கிறது. அவர் நேரா வந்து என் தகப்பனார் பக்கத்துல போய் மூடி இருந்த முகத்தை திறந்து தன் திருக்கரத்தால் என் தந்தையின் முகத்திலே கை வைத்து தடவி என்னுடைய தந்தையை அவர் அரவணைத்தார். அந்த நேரத்தில் என் தந்தையின் முகம் ஒளிமயமாக மாறியது. விகாரமாக இருந்த முகம் ஒளிமயமா. இது கனவுல நடக்குது. ரொம்ப பிரகாசமான மனிதர். அவங்க வந்த உடனேயே மனம், நான் உடனே எழுந்திருச்சு போய் அவங்க விடை பெறுவதற்கு முன்பாக அவங்க பக்கத்தில் நின்று கொண்டேன். தாங்கள் யார் என்று கேட்டேன். நிற்கதியான இந்த நிலை, அறிமுகம் இல்லாத, ஆதரவு இல்லாத இடத்தில் என் தந்தை மரணம், முகம் இவ்வளவு விகாரமாகி போனது. இந்த நேரத்தில் தாங்க வந்து உதவி செய்தீங்களே, யார் தாங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா பூமா நபியை கனவுல் காண தௌஃபீக் செய்வானா? எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. நான் அடிக்கடி கேட்கிறது, நபியை பார்க்காம எங்க உயிர் பிரியக்கூடாது. ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்க வைங்கல, உங்க லைஃப் பிரகாசமாயிரும். நபி பெருமானாரை கனவில் கண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சி. இனி பாவம் செய்ய மாட்டோம். பெரிய பாக்கியம். நான் கேட்டேன், தாங்கள் யார் என்று கேட்டேன். நான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். எனக்கு அந்த வார்த்தை ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சொன்னாங்க, உன் தந்தைக்கு ஒரு பழக்கம், நிறைய செலவாத் எனக்கு ஓதிடுவார் டெய்லி. ஆனால் சில பாவம் செய்தார், சில பாவங்களை உன் தந்தை செய்தார். அதனால அவர் மௌத்தான உடனே அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் முகத்தை விகாரமாக்கி விட்டான். எனக்கு அறிவிப்பு வந்தது, என் மீது சலவாத்து ஓதிய மனிதர் கேவலமா மௌத்தா போய்விட்டார். உடனே நான்
அந்த முகம் ஒளிமயமாக வேண்டும் என்று என் கரத்தை வைத்தேன் என்றார். எங்க அவர் செய்த பாவத்துக்கு முக விகாரமா போயிருக்குது. ஆனா அவர் எனக்கு சலவாத்து தினம் ஓதுவார். என் மீது சலவாத்து ஓதியவர் அவர் ஒளிமயமா இருக்கணும். நான் வந்து கனவிலே ரசூல் சொல்றாங்க, முகத்தை தடவினேன், அல்லாஹ் ஒளிமயமாக்கிட்டான். ஆனா இது பூரா கனவு. விழித்தார். விழித்து ஓடி தந்தைக்கு பக்கத்துல போய் அந்த முகத்தை திறந்து பார்க்கிறார். உண்மையிலேயே ஒளிமயமாக இருந்தார். பெருமானாரை கனவில் கண்டால் என்னைத்தான் கண்டார்கள். வேற யாரும் அந்த காட்சி வர முடியாது. நபியினுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது. உண்மையிலேயே முகம் பிரகாசம். அன்றையில் இருந்து என் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நான் சலவாத்தையே பழக்கமாக்கினேன். காபத்துல்லாவை சுத்தி வருகிறேன். வேறு வேறு துஆக்களை ஓதவில்லை. சலவாத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்வேன், சலவாத்தையே ஓதுவேன், முடிப்பேன். ஏன்? மாணவி அவர்கள் என் கனவிலே காட்சியளித்து சலவாத்தின் மகிமையை என் தந்தையின் முகத்தில் காண வைத்தார்கள் இல்லையா? அதிலிருந்து நான் சலவாத்துடையவன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பயான்லாம் கேட்டுட்டு போறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும். இன்னைக்கு ராத்திரியிலிருந்து சலவாத்தை துவைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? எவ்வளோ முடியும். நாங்கள் பையத்து கொடுக்குறோம். காலையில் 100 தடவை, மாலையில் 100 தடவை சலவாத்து ஓத சொல்றது. இது குறைந்த அளவு. எவ்வளவு கூட்ட முடியுமோ நீங்கள் கூட்டிக்கிறோம். தாய்மார்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 500 தடவை ஓதுங்க. 500 தடவை ஒவ்வொரு நாளும் சலவாத்து ஓதுபவருக்கு வாழ்க்கையில் வறுமை வராது, தரித்திரம் வராது, காசு தட்டுப்பாடு ஏற்படாது. டெய்லி 500 சலவாத்து. கஷ்டம் இருக்காது. நம்ம வியாபாரத்தில் பறக்கத்தில்லை, தொழிலில் நஷ்டம், காசு கஷ்டம் வரவே வராது. 500 சலவாத்து. அப்போ பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, கஷ்டங்கள் நீக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் நிறைய சொல்லணும். ஆனால் தலைப்பு நிறைய தந்திருக்கிறாங்க. ஒரு தலைப்பில் பேச சொல்லலை. என்ன காரணம்? நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. எல்லாத்துக்கும் மேலால சலவாத்தை ஓத பழகிட்டீங்க வைங்கல, இன்ஷா அல்லாஹ் உங்க ரூஹு பிரியும் போது ஈமானோடு பிரியும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சக்கராத்து லேசாகும். இது ஒரு ஒளிமயமான வாழ்க்கை. சலவாத்து அதிகமா ஓதுறவ பழக்கம் இருக்குமையானால் அவருடைய முகத்திற்கும் ஒரு பிரகாசம் ஏற்படும். முகம் ஜொலிக்கும். அவரை கண்டுபிடிச்சிடலாம். அவர் முகத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இந்த முகம் ரசூலின் மீது சலவாத்து சொல்லும் முகம். இதுக்கெல்லாம் மேலால் சலவாத்தை அதிகமா ஓதுறவங்க பெருமானாரை கனவில் பார்க்கிற நசீபும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியுமோ அதில் தான் கவனம் வைக்கணும். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நினச்சி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, நம்ம மனைவி ஏன் இப்படி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஏன் மீண்டும் மீண்டும் கஷ்டம், அதையெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அல்லாஹ் கஷ்டத்திலேயே ஒருத்தரை போடணுங்கிறது அல்லாஹ் நாடுறதே இல்லை. உங்களை நல்லா வைக்க தான் அல்லாஹ் நாடுறான். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் திரும்ப திரும்ப
திரும்ப குடும்பத்தில் நடக்கிற கஷ்டத்தை மட்டுமே யோசிக்கிறீர்கள். தீர்வுக்கு வாங்க, செலவாத்த ஆரம்பிங்க, தன்னா கஷ்டம் போயிடும். கஷ்டத்தை போக்குறதுக்கு வேற வேலையெல்லாம் இல்லை. பாவங்களை விட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க. இன்னைக்கெல்லாம் பாவங்கள் மலிஞ்சு போயிருக்கு. பார்க்கிற இடமெல்லாம் பாவம், பேசுகிற வார்த்தைகள் பாவம், மனிதனுடைய செயல்களில் பாவங்கிறது ரெண்டரை கலந்து போயிட்டே இருக்குது. அதிலிருந்து ரிலீஃப் ஆகணும். பாவங்கிறது முகத்தில் கருமை ஏற்படுத்தும், உள்ளத்தில் கூட கருப்பு புள்ளி விழும் என்றார்கள் நபிகள் நாயகம். உள்ளத்தில் கருப்பு புள்ளி பாவத்தாலே. அதனால கொஞ்சம் அவேர்னஸ், பாவம் செய்வதிலிருந்து விழிப்புணர்வு தேவை. அல்லாஹ் நமக்கு பரக்கத்தும் நிம்மதியும் தருவதற்கு ஸலவாத் ஒரு பெரிய அருள் மருந்து. ஒரு மூமினுக்கும் யூதனுக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு ஒட்டகத்தை, ஒரு மூமினின் ஒட்டகம், அது ஒரு யூதன் களவாடிட்டார், எடுத்துக்கொண்டார். பிரச்சனை ரசூல்கிட்ட வருது. அப்புறம் அந்த மூமின் சொன்னார், நாயகமே ஒட்டகம் எனக்குள்ள. அந்த யூதர் சொல்லுகிறார், ஏன் ஒட்டகம்? நிறைய வரலாறுகளை சொல்றதுக்கு நேரமும் இல்லை. ஆனால் சில செய்தி நீங்க தெரியும், சுருக்கமாக சொல்லுவேன். ஒட்டகம் மூமினுக்கு சொந்தம், ஆனால் மூமின் எவிடன்ஸ் இல்லை. அவர் ஏன் ஒட்டகங்கிறார், யூதர் ஏன் ஒட்டகங்கிறார்? யூதருக்கு தான் சொந்தங்கிறதுக்கு ரெண்டு பேர் சாட்சி வேற சொல்றாங்க. ரெண்டு பேர் சாட்சி எதுக்கு? யூதருக்கு சொந்தம். ஆனால் அந்த மூமின் சொல்றாரு, எனக்கு சாட்சியெல்லாம் இல்லை, ஆனால் ஒட்டகம் எனக்குள்ள. அந்த யூதர் சாட்சி ரெண்டு பேரை வச்சு தனக்கு சொந்தமாக்கி நிரூபிக்கிறார். ஒட்டகத்தை பெருமானாருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் வெளிப்படை வச்சு தான் தீர்ப்பு வழங்க முடியும், சாட்சி வச்சு தான் தீர்ப்பு கொடுப்பான்ட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் பேசியது, யா ரசூலல்லாஹ், வானலில் மோமின், நான் இந்த மோமினுக்கு சொந்தம். சுப்ஹானல்லாஹ். யாரு? ஒட்டகம் பேசுது, நான் இந்த மூமினுக்கு சொந்தம். இந்த யூதர் அதிர்ச்சி ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியந்து போனதை போல் காட்சி அளிக்கிறாங்க. அந்த மூமின்ட்ட கேட்டாங்க, என்னப்பா ஒட்டகம் உனக்கு சொந்தம்னு சாட்சி சொல்ற அளவுக்கு நீ என்ன செய்கிறாய்? அவர் சொன்னார், ராத்திரி படுக்கும்போது டெய்லி 10 தடவை ஸலவாத்து ஓதிட்டு முகத்தில் தடவிட்டு தான் படுப்பேன். இது என் வாழ்க்கையில் எப்போதுமே அல்லாஹ் நசீபாக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்தின் பரக்கத்து தான் உன் ஒட்டகம், நீ அதற்கு உரியவன் என்பதை ஒட்டகத்தையே பேச வைத்து அல்லாஹ் உனக்கு நசீபாக்கினான். ஒட்டகம் மூமின் கையில் கொடுக்கப்பட்டுச்சு, யூதருக்கு இல்லைன்னு முடிவாச்சு. அந்த யூதரும் பயந்துட்டார். ஒட்டகமே பேசிட்டேன்னா அப்போ நாம அநியாயம் செய்கிறங்கிறது வெளிப்படையாகி போச்சே. காரணம், இன்னைக்கும் நம்ம பழக்கம் இருக்குது. ராத்திரி படுக்கும்போது எங்கள் பிள்ளைங்க, மனைவி எல்லாருக்கும் சொல்கிறது, 10 தடவை ஸலவாத்து ஓதி கையில் ஊதி உடம்பு தடவிட்டு படுத்துடுறது. நான் இரவு 10 ஸலவாத்தை ஓதிவிட்டு தான் படுக்கிற பழக்கம். எந்த வேலைக்கு போனாலும் வந்தாலும் 10 தடவை ஓதிடுவேன். 10 தடவை தான். அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? அவரை ஒரு குற்றவாளியாக ஆக்காமல். ஒட்டகம் நமக்கு இல்லைன்னு தீர்ப்பு ஆயிட்டாலும் ஒட்டகத்தை இழக்கிறது மட்டும் இல்லை, ஒரு திருட்டு குற்றம் அல்லவா சுமத்தப்படுது. அப்போ இவ்வளவு நாள் அந்த யூத ஒட்டகத்தை வச்சிருந்தியா? அப்போ நான் திருடன் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான்.
எனக்குரிய பொருள் எனக்கே சொந்தமாக்கி கொடுத்தான். எப்போது? அன்னலாரோடு தினமும் நான் ஸலவாத்தோடு தொடர்பு கொண்டு வைத்ததாலே. அதனால இந்த பழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் காலம் இது. அவமானம் இல்லை, இழிவு வராது, யாரும் நம்மை குறைபடுத்த முடியாது. யாராவது நம்ம பேர்ல பழி சுமத்த முடியுமானா முடியாது. நீங்க தினமும் ஸலவாத்துடையவர்களாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ராத்திரி படுக்கும்போது 10 தடவை ஸலவாத் ஓதி கையில் முதல்லாம் தடவிட்டு படுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் இழிவுகள் வராமல் அல்லாஹ் பாதுகாத்து